அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பாஸ்கரா ஜோதிட முறையில் ஒரு ஜாதக ஆய்வு எவ்வாறு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கொடுக்கப்பட்டுள்ள ஜாதக விவரம் அப்படிங்கிறது 4/7/1996 மாலை 6:59:30 கொடுக்கப்பட்டிருக்கு. அது ரயில்வே டயத்தில் 18ன்னு போட்டிருக்கோம். மாலை 6 மணியை. ஜாதகர் பிறந்த ஊர் அப்படிங்கிறது தாராபுரம். பாஸ்கரா முறையில் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்ய துவங்குறதுக்கு முன்னாடி நம்ம அதை எப்படியெல்லாம் ஆய்வு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஜாதகரோட லக்கண கொடுப்பனை, இரண்டாவது நடக்கிற தசா கொடுப்பனை அந்த ஜாதகரோட லக்கணத்திற்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, அல்லது மத்தியமமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். மூணாவது நடப்பு தசாபுத்திக்கு ஏற்றவாறு சந்திரன் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்கணும். அதற்கு பாஸ்கரா ஜோதிடத்தில் நகரும் சந்திரன் அப்படின்னு ஒரு கான்செப்டுங்க. இது நகரும் சந்திரன் அப்படிங்கிறது பாஸ்கரா ஜோதிடத்திற்கு உரித்தான ஒரு தனித்துவமான ஒரு டெக்னிக் அப்படின்னு வைங்களேன். அது சிம்பிளாக பார்த்தோம்னா, நம்ம பிறக்கும்போது சந்திரன் நம்மளுக்கு ஒரு ராசியில் ஒரு பாவ நிலையில் இருப்பார். நம்ம தசாபுத்திக்கு ஏற்றவாறு அந்த சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல நகண்டு ஒரு ராசியில் ஒரு பாவங்கள் இருந்து நம்மளுக்கு தசையை நடத்துவார். அதுதான் நகரும் சந்திரன். இப்போ முதல்ல லக்கண கொடுப்பனையை எப்படி ஆய்வு செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஸோ கொடுக்கப்பட்டுள்ள ஜாதக விவரத்திற்கு நம்ம ஜாதக கணிதம் செய்து பார்த்தோம்னாங்க, ஜாதகர் தனுசு லக்னமாக பிறந்திருக்கிறார். ஜாதகர் தனுசில் 263 டிகிரியில் ஜாதகர் பிறந்திருக்கிறார். தனுசு லக்னம். ஜாதகர் கும்ப ராசியில் பிறந்திருக்கிறார். சந்திரன் கும்பத்தில் 307 டிகிரியில் இருக்காருன்னு வைங்களேன். இப்போ ஒரு தனுசு லக்னத்திற்கு கும்பம் 3வது ராசியாக வரும்னு எடுப்போம். பட் இங்கே ராசியை விட பாவ நிலைகளே வலிமையாக செயல்படும். அப்பொழுது ஜாதகருக்கு 3ஆம் பாவம் அப்படிங்கிறது கும்பத்தில் 328 டிகிரியில் ஆரம்பிக்கும். சந்திரன் 307 டிகிரியில் இருக்கிறனால அந்த 3ஆம் பாவத்துக்கு பின்னாடி இருக்கிறனால அது பாவ நிலையில் 2ஆகத்தான் செயல்படும். முதலில் ஒரு லக்கண கொடுப்பனையை ஆய்வு செய்யும் போது எப்படி ஆய்வு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாவத்தின் ராசி அதிபதியை விட அந்த பாவம் நின்ற நட்சத்திர அதிபதியே வலிமையானவர். உதாரணத்துக்கு ஜாதகர் தனுசு லக்னமாக பிறந்திருக்கிறாரு. அப்போ தனுசு குருவின் வீடாக இருக்கிறனால அப்போது இங்கே குரு அப்படின்ற கிரகத்தை எடுத்து ஆராய்ச்சி செய்வதை விட இந்த ஜாதகருக்கு லக்கணம் அப்படிங்கிறது தனுசுல பூராட நட்சத்திரத்தில் வந்திருக்கு இல்லைங்களா? அப்போது ராசி அதிபதி குருவை விட அந்த லக்கணம் என்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரனே வலிமையானவர். அப்போது ஒரு பாவம் நின்ற ராசி அதிபதியை விட நட்சத்திர அதிபதி வலிமையானவர். அடுத்த கட்டமாக போகும்போது நட்சத்திர அதிபதியை விட உபநட்சத்திர அதிபதியே வலிமையானவர். அப்போது இந்த தனுசு லக்ன ஜாதகருக்கு நம்ம குருவையும் எடுத்து ஆராய்ச்சி செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது. லக்கணம் என்ற நட்சத்திர அதிபதியாகிய சுக்கிரனையும் எடுத்து ஆய்வு செய்யணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாதுங்க. அப்போது அந்த லக்கணம் என்ற உபநட்சத்திராதிபதி அப்படிங்கிற சனியை எடுத்து ஆய்வு செய்யும்போது நமக்கு ஓரளவுக்கு துல்லிதமான பலன்கள் கிடைக்கும். இப்போது இந்த ஜாதகருக்கு லக்கண கொடுப்பனையை கண்ட்ரோல் பண்ணுற கிரகம் சனியே. அதனால இந்த ஜாதகருக்கு சனி எங்கே இருக்காரு, என்னென்ன பாவ தொடர்பு வச்சுருக்காரு, என்ன நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்கலாங்க. இந்த ஜாதகருக்கு சனி அப்படின்ற கிரகம் மீன ராசியில் பாவ நிலையில் 3ஆம் பாவத்தில் இருக்கார். ஏன்னா இந்த ஜாதகருக்கு 4ஆம் பாவம் அப்படிங்கிறது மேச ராசியில் தான் ஆரம்பிக்குது, 3ஆம் பாவம் கும்பராசியில் ஆரம்பிக்குது. அப்போது அந்த மீனம் அப்படிங்கிற பாக்ஸு 3ஆம் பாவ எல்லையிலேயே இருக்கிறனால சனி அப்படின்ற கிரகம் இந்த ஜாதகருக்கு பாவ நிலையில் 3க்குள்ளேயே இருக்கிறாரு. அப்போது அந்த சனி என்னென்ன நட்சத்திரம் என்னென்ன உபநட்சத்திரத்தில் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாங்க, சனி அப்படின்ற கிரகம் அவரோட சொந்த நட்சத்திரத்திலேயே மீனத்தில் உத்திரட்டாதியில் இருக்கிறாரு. சனி ஸ்டாரில் இருக்கிறாரு. மேலும் ராகுவோட உபநட்சத்திரத்தில் இருக்கார். இந்த ஜாதகருக்கு லக்கண கொடுப்பனையை கட்டுப்படுத்தக்கூடிய கிரகம் சனி மீன ராசியில் பாவ நிலையில் 3ஆம் பாவத்தில் தன்னோட சொந்த நட்சத்திரத்திலையும் ராகுவோட உபநட்சத்திரத்திலையும் இருக்காருங்க. அப்போது இந்த ஜாதகருக்கு லக்கண கொடுப்பனையை கட்டுப்படுத்தக்கூடிய 2 கிரகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சனி மற்றும் ராகு அப்படின்ற 2 கிரகங்கள் தான். இதை இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பாஸ்கரா ஜோதிடத்தில் குறிகாட்டி அப்படிங்கிற ஒன்றை நம்ம பயன்படுத்துவோம். அப்படி பார்க்கும்போது சனி அப்படின்ற கிரகத்தை வச்சு
குறிகாட்டிகளில் அட்டவணையில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கலாம். இப்போது லக்கண கொடுப்பினை கட்டுப்படுத்தக்கூடிய கிரகமாகிய சனி லக்கண பாவத்துக்கு மட்டும் கட்டுப்படுத்தலை, அது 7ஆம் பாவத்தையும் சேர்த்து கட்டுப்படுத்துது. பாஸ்கரா ஜோதிடத்தில் ஒரு பாவ கொடுப்பினையை தீர்மானிப்பது பாவ புத்திநாதன் அப்படின்னு சொல்லாடலை பயன்படுத்துவோம். அப்போது இங்கே ஒரு லக்கண பாவ புத்திநாதனாக வந்த கிரகம் சனி, அது லக்கணத்துக்கு மட்டும் பாவ புத்திநாதனாக வரல, 7ஆம் பாவத்துக்கும் புத்திநாதனாக வருதுங்க. அந்த சனி கிரகம் தன்னோட சொந்த நட்சத்திரத்திலையும் ராகுவின் உபநட்சத்திரத்திலையும் இருக்குது. சனி தன்னோட சுயசாரத்தில் இருக்கும்போது அந்த 1, 7ஆம் பாவங்கள் அப்படிங்கிறது சற்று வலிமையாக வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது சனி நின்ற உபநட்சத்திராதிபதி ஆகிய ராகு என்னென்ன பாவங்களுக்கு புத்திநாதனாக வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 2, 5, 8 அப்படிங்கிற பாவங்களுக்கு புத்திநாதனாக வந்திருக்காரு. இந்த இடத்துல பாவங்களை நாம் பாஸ்கரா சூத்திரத்தின் படியே கையாள வேண்டும். அப்படி பார்க்கும்போது இந்த 2, 8 அப்படிங்கிற பாவங்கள் கொஞ்சம் லக்கணத்துக்கு நெகட்டிவ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் இங்கே பாஸ்கரா ஜோதிட முறையில் தன்பாவம் நின்ற நட்சத்திரம் சம்பவமாகவும் தன்பாவம் நின்ற உபநட்சத்திரம் சாதக பாதகத்தையும் காட்டும். அப்போது அந்த நீதியின்படி லக்கணபாவ புத்திநாதன் சனி சொந்த நட்சத்திரம், அதனால 1, 7 அப்படிங்கிறது சம்பவமாகவும் அந்த 2, 8 சாதக பாதகம் அப்படிங்கிறது சம்பவம் காட்டிய 1, 7ஆம் பாவத்துக்கு அந்த பாஸ்கரா ஜோதிட சூத்திரத்தில் விருத்தி விளைவு அப்படிங்கிற விளைவு தான் இங்கே கொடுக்க போகுது. அப்போ 2, 8 அப்படிங்கிற பாவங்கள் அது 1, 7ஆம் பாவங்களை விருத்தியே செய்யும். இங்கே கூட்டு விளைவுகளுக்கு நம்ம இந்த சூத்திரத்தை அப்ளை பண்ணுறோம். தனித்த விளைவுகளுக்கும் இந்த சூத்திரத்தை அப்ளை பண்ண முடியும். இங்கே சனியும் 1, 7 கூட்டு விளைவாக வருது, ராகுவும் 2, 5, 8 கூட்டு விளைவாக வரனால 1, 7 அப்படிங்கிற கூட்டு விளைவுக்கு 2, 8 அப்படிங்கிற கூட்டு விளைவு விருத்தி விளைவாக வருதுங்க. அப்போது ராகுல 2, 8 கழிச்சோம்னா இங்கே 5ஆம் பாவம் இருக்குது இல்லைங்களா? இந்த 5ஆம் பாவம் அப்படிங்கிறது சனி காட்டிய லக்கண கொடுப்பனைக்கு சுப விளைவாகவும் சனி காட்டிய 7ஆம் பாவத்திற்கு முன்பிரவிருத்தி விளைவாகவும் வேலை செய்யுது. புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லணும்னா ஜாதகருக்கு லக்கண கொடுப்பனை 1, 7 அப்படிங்கிறது நல்லா வலிமை அடையுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் ஜாதகரின் லக்கண கொடுப்பனை. அப்போது ஜாதகரின் லக்கண கொடுப்பனையை கட்டுப்படுத்தக்கூடிய 2 கிரகங்கள் சனி ராகு என்னென்ன பாவ தொடர்புகள் வலிமையாக இயங்கும்னா 1, 7 மற்றும் 5ஆம் பாவங்கள் வலிமையாக இயங்கும். இங்கே இன்னொரு நியதி என்னன்னு கேட்டிங்கன்னா பாஸ்கரா ஜோதிடத்தில் ஒரு கிரகம் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் அது இருந்த இடத்தின் பலனையும் சேர்த்து வழங்கும். அப்போது இங்கே சனி ஸ்டாரில் இருக்கிறனால அது பாவ நிலையில் சனி 3ஆம் பாவத்தில் இருக்கிறனால இந்த இடத்துல 3ஆம் பாவமே லக்கண கொடுப்பனையோடு கூட்டணி அமைத்து செயல்படும். அப்போது லக்கணம் அப்படிங்கிறது 1, 7, 5, 3ஆம் பாவங்களோடு தொடர்பு வச்சிருக்கு அப்படிங்கிறது பொருள். ரைட்டுங்க. இப்போது லக்கண கொடுப்பனையை நம்ம ஆய்வு செஞ்சுட்டோம். அடுத்து நடக்கக்கூடிய தசா கொடுப்பனையை நம்ம ஆய்வு செய்வோம். தசை அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கொள்ளளவை குறிக்கக்கூடியதுங்க. அதனால புத்தி, அந்தரம், சூட்சமம் அனைத்துமே தசைக்கு கட்டுப்பட்டு தான் இயங்கும். அப்போது ஒரு தசா கொடுப்பனை எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஆய்வு செஞ்சால் தான் ஒரு என்ன கிடைக்க போகுது, என்ன மறுக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். ஜாதகருக்கு அட் ப்ரெசண்ட்டாக 2013 டிசம்பர் மாதத்துலேருந்து குரு தசை நடக்குது. அந்த குரு தசை ஜாதகருக்கு தனுசு ராசியிலிருந்து குரு தசை நடக்குதுங்க. இப்போ ஜாதகரும் தனுசு லக்கணம், குருவும் தனுசில் இருக்குது, அப்போ அள்ளி தட்டிரும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. பாவ நிலையில் லக்கணம் 263 டிகிரியில் அமைஞ்சிருக்கு தனுசில், அதே குரு 258 டிகிரியில் அமைஞ்சிருக்கு. அப்போது லக்கணத்துக்கு பின்னாடி தான் குரு இருக்குது. அதன் பொருள் குரு அப்படின்ற கிரகம் பாவ நிலையில் 12ஆம் பாவத்திலிருந்து திசை நடத்துது அப்படிங்கிறது பொருள். இப்போ இந்த குரு அப்படின்ற கிரகம் என்னென்ன பாவங்களுக்கு புத்திநாதனாக வந்திருக்காரு, உபநட்சத்திரமாக வந்திருக்காருன்னு நம்ம ஆராயும் போது குருன்ற கிரகம் 12ஆம் பாவத்தில் இருக்குது. அது மேலும் 6, 12ஆம் பாவங்களுக்கு புத்திநாதனாக அமைந்துள்ளது. இந்த குரு தசை அப்படிங்கிறது ஜாதகருக்கு லக்கணம் 7ஆம் பாவத்தோடு தொடர்பு வச்சிருக்கு. ஆனால் இந்த குரு தசை 6, 12ஆம் பாவத்தை காட்டுவதால் லக்கண கொடுப்பனைக்கு எதிரான பாதகமான தசையாக இந்த குரு தசை அமைஞ்சிருச்சு. மேலும் 12ஆம் பாவத்தையும் கையில் வச்சிருக்கு இல்லைங்களா? அதன் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திசையில் ஜாதகரோட சுய எண்ணங்கள், சுய முயற்சி, சுய சிந்தனை எதுவும் பெருசாக செல்லுபடியாகாது. ஜாதகருடைய எண்ண அலைகளுக்கு இந்த நடக்கக்கூடிய திசை ஒத்து வராது அப்படிங்கிறதான் பொருள்.
மேலும் அந்த குருவை முழுமையாக ஆராய்ச்சி பண்ணும்போது குரு தனுசு ராசியில் அதுவும் பூராட நட்சத்திரத்திலேயே இருக்காரு. சுக்கிரன் நட்சத்திரத்திலையும் ராகுவின் உப நட்சத்திரத்திலையும் குரு இருக்காருங்க. அப்போ இந்த இடத்துல குரு 6-12ஆம் பாவ புத்தினான கூட்டு விளைவாக முதல்ல வருதுங்க. அப்போ அந்த 6-12 அப்படிங்கிற கூட்டு விளைவுகளை முதல்ல செய்ய போகுது. இப்போ இந்த 6-12 அப்படிங்கிற கூட்டு விளைவுக்கு நின்ற நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரம் சாதகமாக இருந்ததுன்னா அந்த கூட்டு விளைவே வலிமையாக செயல்பட ஆரம்பிக்கும். இப்போ குரு நின்ற உபநட்சத்திராதிபதி 2-8ஆம் பாவத்தை காட்டுறாரு இல்லைங்களா? அப்போ இந்த 6-12 அப்படிங்கிற கூட்டு விளைவு மிக சிறப்பாக வலிமையாக செயல்பட போகுது அப்படிங்கிறதான் அர்த்தம். அப்போது இந்த ஜாதகருடைய லக்னத்திற்கு சற்று பாதகமாக இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது மேலும் இந்த குரு தசை 6, 8, 12ஆம் பாவங்களோடும் தொடர்பு வச்சிருக்கு இல்லைங்களா? குரு 6-12ஆம் பாவத்தை காட்டுது. குரு நின்ற உபநட்சத்திராதிபதி 2, 5, 8ஆம் பாவத்தை காட்டுறாரு. அப்போ இந்த இடத்துல 6, 8, 12ஆம் பாவங்கள் திசையில் வேலை செய்கிறனால ஜாதகருக்கு கொஞ்சம் சிக்கல் சிரமங்களைத்தான் இந்த திசை கொடுக்க காத்திருக்கு அப்படிங்கிறது பொருள். மேலும் ஜாதகருக்கு லக்கண கொடுப்பனையோடு தொடர்புடைய கிரகம் அது தசா கொடுப்பனையிலையும் வந்தால் நன்மையோ தீமையோ அது லக்கணத்திற்கு வலுவாக செய்ய காத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதன் பொருள் என்ன? ஜாதகருக்கு குரு தசை நடக்குது. குரு சுக்கிர நட்சத்திரம் ராகு உப நட்சத்திரத்தில் இருக்காருங்க. அதே ராகு ஜாதகருக்கு லக்கணபாவ புத்திநாதனாகிய சனி நின்ற உப நட்சத்திரமாகவும் வர்றாரு இல்லைங்களா? அப்போது லக்கண கொடுப்பனையில் இருக்கக்கூடிய கிரகம் தசா கொடுப்பனையில் இருந்ததுன்னா இந்த தசை லக்கணத்திற்கு ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது பொருள். இந்த ஜாதகருக்கு இங்கே 6, 8, 12ஆம் பாவங்கள் வேலை செய்கிறனால லக்கணத்திற்கு ஒரு பாதகமான விளைவை தரக்கூடியதுக்கு இந்த தசை வல்லமை பெற்றது. ரைட்டுங்க. மேலும் இந்த திசை 6-12க்குரிய அனைத்து விஷயங்களையும் செய்ய காத்திருக்கு. அதுதான் அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஆய்வில் பார்ப்போம். இதுதான் தசா கொடுப்பனை இந்த ஜாதகருக்கு. இப்போது நகரும் சந்திரன் அப்படின்னு ஒரு விதி பார்த்தோம் இல்லைங்களா? இந்த ஜாதகருக்கு பிறக்கும்போது சந்திரன் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா கும்பராசியில் 307 டிகிரியில் இருக்காருங்க. அது பாவ நிலையில் 2ஆம் பாவத்தில் இருக்காரு. ரைட். இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரங்களை பொறுத்து சந்திரன் முன்னோக்கி செல்வார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதை பார்க்கலாம். இப்போது இந்த 307 டிகிரி அப்படிங்கிறது கும்பத்தில் எதை குறிக்கும் அப்படின்னா சதய நட்சத்திரத்தில் விழுந்திருக்குது. அது ராகு ஸ்டார், ராகு சப், குரு சப்சப்பை குறிக்கும். அப்போது இந்த ஜாதகர் பிறக்கும்போது ராகு தசை, ராகு புத்தி, குரு அந்தரத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த 307 டிகிரி எதை குறிக்குதுன்னா ராகு தசை, ராகு புத்தி, குரு அந்தரத்தை குறிக்குது. இப்போது இது 3ஆம் பாவத்துக்கு பக்கத்தில் இருக்கிறனால ஜாதகரோட 3ஆம் பாவம் என்ன நிலையில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா அது 328 டிகிரியில் அமைஞ்சிருக்கிறனால அந்த டிகிரியை என்ன கண்ட்ரோல் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா குரு நட்சத்திரம், சுக்கிரன் உப நட்சத்திரம், சனி அந்தரம் கண்ட்ரோல் பண்ணுது. அதன் பொருள் குரு தசை, சுக்கிர புத்தி, சனி அந்தரம் அந்த 3ஆம் பாவம் அமைஞ்சிருக்கு. இப்போ ஜாதகருக்கு குரு தசையில் சந்திர புத்தி நடக்குது. ஆனால் 3ஆம் பாவம் குரு தசை சுக்கிர புத்தியில் அமைஞ்சிருக்கு. இப்போ சுக்கிர புத்திக்கு அடுத்து தானே சந்திர புத்தி வரப்போகுது. அதன் பொருள் நகரும் சந்திரன் விதிப்படி சந்திரன் இப்போது 2ஆம் பாவத்திலிருந்து 3ஆம் பாவத்தில் நுழைந்து விட்டார். எப்போது நுழைந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தசை, சுக்கிர புத்தி, சனி அந்தரத்திற்கு பிறகு அவர் 3ஆம் பாவத்தில் நுழைந்திருப்பார். அப்போது குரு தசை, சுக்கிர புத்தி, சனி அந்தரம் எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2023 ஜூலை மாதம். அதுக்கப்புறம் சந்திரன் 2ஆம் பாவத்திலிருந்து 3ஆம் பாவத்துக்கு ஷிஃப்ட் ஆகிருக்காரு அப்படின்னு பொருள். இதுதான் நகரும் சந்திரன். மேலும் இந்த கும்பம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா குரு தசை, சந்திர புத்தி, சனி அந்தரத்தோட இந்த கும்பம் அப்படிங்கிறது முடியும். குரு தசை, சந்திர புத்தி, புதன் அந்தரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லைங்களா? அட் ப்ரெசண்ட் ஜாதகருக்கு குரு தசையில் சந்திர புத்தியில் சுக்கிரன் அந்தரம் நடைபெறுது இல்லைங்களா? அப்போ புதன் அந்தரத்தை தாண்டிடுச்சு. அதனால நகரும் சந்திரன் விதிப்படி சந்திரன் பாவ நிலையில் 3ஆம் பாவத்துக்கும் போயிருப்பார். கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு வந்திருப்பாருங்க சந்திரன். நகரும் சந்திரன் விதிப்படி சந்திரன் பாவ நிலையில் 3ஆம் பாவத்துக்கும் கும்பத்திலிருந்து மீனத்துக்கும் ஷிஃப்ட் ஆகிருப்பார். இதுதான். மேலும் இந்த ஜாதகத்துக்கு உண்டான ஆய்வுகளை அடுத்த கட்ட காணொளியில் பார்ப்போம். நன்றி.